இப்போ படம் வெற்றி பெறுது அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை அப்படின்லாம் தோணவே இல்லை. டீசர்லையும் பார்ட்லையும் ஒன்றும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அனிருத் ரோஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். தளபதி ரசிகரும் சரி தலை ரசிகரும் சரி எல்லாம் வந்து 2 பேருமே இப்போ ஒன்றா ஆயிட்டாங்க. ஒன்றா தான் கொஞ்சம் பார்ப்பாங்க. தலை வந்து என்ன சொன்னார்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொன்னார், அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சத்தியமாக. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும் போது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? படம் ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகும்? கண்டிப்பாக ஹிட் ஆகும் ப்ரோ. ஏன்னா மகிழ் திருமணி டைரக்ஷன் வேறு, தலை சொல்லவே தேவையில்லை. ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கோசம் தான் தலை ஃபேன்ஸு. அதுக்கோசமே படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன டவுட்டு கூட வைக்க தேவையில்லை, படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. டேரக்டர் நல்ல டேரக்டர். அது ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரீமேக்குன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் ஃப்ளாப் நிறைய கொடுத்து திடீர்னு ஹிட் கொடுத்து அந்த மாதிரி வரதுனால கண்டிப்பாக இது ஹிட் ஆகும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் சாங்ஸ் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹிட் ஆகும். கண்டிப்பாக தலை படம்னாலே எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும். மேபி அவரோட 1-2 படம் ஃப்ளாப் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது தான். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தலை நல்லா இருக்காரு, பயங்கரமாக இருக்காரு. சாங்கும் ஹிட்டு நல்லா இருக்குது, வைப் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. யூஸ்வலாக பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது. அதை பார்த்தாக்கா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹிட் ஆகும். அதாவது இதை வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் விடாமுயற்சிங்கிறது வந்து அஜித்துக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு படம். அவர் வந்து இப்போ கார் ரேசிங்கில் பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் காட்டினாரு, உலகத்தையே திரும்பி நம்மளை பார்க்க வச்சாரு. அவருக்கு அதாவது அந்த இடத்துல அந்த விதத்தை அந்த விளையாட்டை வந்து யாருமே இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு கொண்டாடினது இல்லையா. 20 வருஷமா ஒருத்தர் பார்த்தவர் சொல்றாரு, இந்த விதத்தை நான் இப்படிலாம் கொண்டாடினதை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ ஒருத்தருக்காக இப்படி கொண்டாடுறாங்க, இவ்வளோ ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்குது துபாயில அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து பத்திரிகை மூலமா நிரூபிச்சிருந்தாரு. அதை பார்க்கும்போது தலையோட அந்த திறமை அந்த பவர் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா தெரிய வருது. அந்த கார் ரேசிங்ல அவர் ஜெயிச்சுட்டு அந்த மோமெண்ட்டை வந்து அவ்வளவு விதமா ஒரு பெரிய விதமா கொண்டாடினாரு. இப்ப படம் வெற்றி பெறுது அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை அப்படின்லாம் தோணவே இல்லை. ஏன்னா அவர் கார் ரேசிங்ல கொண்டாடின விஷயத்தையே அவர் அவ்வளவு செலிப்ரேஷனா அவ்வளவு ஒரு அதாவது வாழ்க்கையில இதை தாண்டி என்னடா நமக்கு சாதனை, இதுதான்டா பெரிய சாதனை அப்படின்னு அவர் சாதிச்சு காட்டிட்டாரு. இதுக்கு மேல அவர் எத்தனையோ படம் ஹிட்டு கொடுத்திருக்காரு, இனிமே ஹிட்டு கொடுக்கணுமா எங்களுக்கு அப்படிதான் தோணுது. அதனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அவரோட சந்தோஷம் எங்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷமா தான் எங்களுக்கு தோணுச்சு. அதை தான் நான் உங்களுக்கு நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துல இந்த படம் வந்து உருவாக்கிட்டு வருது. இந்த படம் கண்டிப்பா பேசப்படுமோ பேசப்படாம போகுமோ அப்படின்லாம் தெரியல. ஆனா நிச்சயமா கூடிய சீக்கிரத்துல, அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட இந்த படம் பெரும்பாலுமா நிச்சயமா பரவலா பேசப்படக்கூடிய கூட ஒரு படமா தான் இந்த படம் அமையும். ப்ரோ வேர்ல்டு ஃபுல்லாக ஹிட் ஆகும் ப்ரோ. எப்படி சொல்கிறது, வேற மாதிரி போவோம் படம், புரியுதா? இந்த கார் ரேஸுக்கே இது இப்படி அப்படி இப்படின்னு இருந்தாங்க. நான் மக்களுங்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து அண்ணனை வந்து ரொம்ப உயர்த்தி பார்த்தாங்க. அண்ணனை வந்து படம் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ எதிர்பார்த்துருக்கோம், டபுள் மடங்கு எதிர்பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தலை படம்னா தலை படம் தான் ப்ரோ. அவர் எப்படி இருந்தாலும் பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். நம்மளுக்கு தலை தான் உயிர். ஆமாம், கதெல்லாம் கிடையாது, தலை தான் ப்ரோ. தீவிரமாக வெயிட் பண்ணுகிறோம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுகிறோம் ப்ரோ. நியூ ஒரு ஜனவரி அப்போ கூடன்னு பார்த்தா இது ஆயிடுச்சு. 2000 டிக்கெட் கிடைச்சா கூட எடுத்துரும், அந்த வேறியா. ஆமாம் ப்ரோ, பிளட்டு ப்ரோ. தலை ப்ரோ, சின்ன வயசுலேருந்து தலை தான் ப்ரோ. எல்லாமே ஒரு லெவல் தான் ப்ரோ. ரொம்ப நம்ம தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. தலைனா அவ்வளோதான், இருக்காரா அவ்வளோதான் ப்ரோ. மற்றவங்க மாதிரி எதுவும் நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம்லாம் போவோம். கண்டிப்பாக ஃபிட் ஆகும் ப்ரோ. ஏன்னா தலையோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் நல்ல ஒரு மாஸ்டர் பீஸ். அவர் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை எல்லாமே சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம் படம் இருக்கணும். அது தலை நடிச்சாலே ஹாலிவுட் மூவில இருந்தாலும் கண்டிப்பாக ரீச் ஆகும், மக்களுக்கு ரீச் ஆகும். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை ப்ரோ. நல்லா இருக்கும் பார்ப்போம். நல்லா வந்தால் போதும். ஆமாம், கண்டிப்பாக வந்தால் போதும். டீசர்லையும் பார்ட்லையும் ஒன்றும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அனிருத் ரோஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கும் ப்ரோ படம், அவ்வளோதான் ப்ரோ. பயங்கரமாக இருக்கும், பார்க்க அட்டாக்ஸமாக இருக்கும், அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும். நான் அஜித்தோட தீவிர ஃபேன்னா விஸ்வாசம் படம் வந்து நான் பார்த்து ரொம்ப அழுதுட்டே இருந்தேன். அந்த விஸ்வாசம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்து அஜித்தோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரை வந்து நான் உண்மையில ஒரு சினிமா கதாபாத்திரம், ஒரு ஹீரோ, அதனால நான் ஃபேன் ஆகவே இல்லை. நிச்சயமா அவரை வந்து என்ன போல ஒரு மனுஷனா நினைச்சுதான் அவரோட நான் ஃபேன் ஆனேன். அதனால தான் நான் நெஞ்சில கூட பச்சை குத்தி இருக்கேன், தலைங்கிற பச்சை. இந்த தலைங்கிறத கூட அவர் வந்து வேணாம் அப்படிங்கறது சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் 2017 இந்த பச்சையை குத்திட்டேன். அதனால நான் மாற்ற முடியாது. உங்களுக்கு வீட்டில் யாருமே கேட்கல, யாருமே எதுவும் சொல்லல. என்னுடைய இன்பம் அவங்களுடைய இன்பம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா தலை வந்து என்ன சொன்னார்னா, இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் சொன்னாரு, அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு சொல்றீங்க,
நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமாக என் வாழ்க்கையில் நானும் வாழணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அஜித்தால் மட்டும்தான், அவருக்கு நான் ஃபேனாக இருக்கிறதால மட்டும்தான் இது எல்லாமே நிறைவேறும். சத்தியமாக நான் இப்படி ஒரு பட்ட ஆளுக்கு நான் ஃபேனாக இருக்கிறது உண்மையில இதை விட எனக்கு எந்த வித சந்தோஷம்லாம் இல்லவே இல்லை. நான் உலகத்தை எத்தனை பேர் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஆனால் அஜித்துங்கிற ஒரு மனிதருக்கு நான் ஃபேனாக இருக்கிறத நான் ரொம்பவே சந்தோஷமா நினைக்கிறேன். அவர் மனதில் இருந்து எங்ககிட்ட பேசுறாரு, மனதில் இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்படி இருக்கிறத நான் விரும்புகிறேன் ப்ரோ. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி ஆகுது ப்ரோ. இப்படி வந்து எப்படி சொல்கிறது, அண்ணன் போய் நேரில் பார்க்கணும், பழகணும், ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி ஆகுது. அண்ணனை பார்க்கும்போது ஒரு வெறி ஆகுது, நம்மளும் அதுமாரி அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. படம் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ, நம்மளை அடிச்சிக்க முடியாது ப்ரோ. ஆனால் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த படத்துல? அந்த படத்தை எப்படி சொல்கிறது, அண்ணன் படத்தை பார்த்தா போதும்னு நினைக்கிறேன், வேற எதையும் எதிர்பார்க்கல. வெளிநாட்டில் தான் இப்போ கார் ரேஸை விட்டு வந்தார், அதனால தான் சரி எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. தளபதி ரசிகரும் சரி, தலை ரசிகரும் சரி, எல்லாம் வந்து 2 பேருமே இப்போ ஒன்றா ஆகிட்டாங்க, ஒன்றா தான் கொஞ்சம் பார்ப்பாங்க. பாட்டெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ, வேற மாதிரி இருந்துச்சு. ட்ரைலரே மாஸ் ப்ரோ, பிளாஸ்ட் குத்துறாங்க, வெறியா இருக்க போகுது படம். அடுத்த மங்காத்தோட இது பிளாஸ்ட் ஆக போகுது, எல்லாரும் அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கோம் ஃபேன்ஸ் எல்லாம். சாங் இப்போ சவடிக்க சாங்ஸ் அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது. ஸோ கண்டிப்பாக அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கேன். அண்ட் அவரோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் அது இதுன்னு பார்க்கும்போது, அண்ட் ரேசிங்லலாம் இப்போ வின் பண்ணியிருக்கிறது, இது இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு மூவியில். அண்ட் இவ்வளோ ஃப்ளாப்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்கணும்னு அவருக்கும் ஒரு தாட் இருக்கிறதுனால தான் வெயிட்லாம் கெயின் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர். மங்காத்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியல. பட் ஸ்டில் அதை விட இன்னும் பெட்டராக கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுவாகவே இங்கிலீஷ் மூவி அப்படின்னும் போதே அது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு மைண்ட் செட் இருக்கீங்க. அண்ட் இப்போது அதே மாதிரி ஒரு ஹாலிவுட்டோட ரீமேக் அப்படின்னும் போது இன்னும் அதிகமாக இருக்குது. அண்ட் அவர் சொல்லவே வேணாம், பார்க்க ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி தான் இருக்கார் இப்போது, அவரோட ஏஜ் இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக அது ஹிட் ஆகும் தான் நாங்கள் நினைக்கிறோம். மேபி ட்விஸ்ட் இருக்கலாம், பிகாஸ் மங்காத்தால பயங்கரமாக காம்போ பண்ணிட்டாங்க. அவங்க அதில் வில்லன் மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க, பட் கடைசியில் பார்த்தா அவங்களே வந்து பேரப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுலேயும் மேபி அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இருக்கலாம், இல்லை அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களே வில்லனாக இருக்கிறது கூட சான்சஸ் நிறைய இருக்குது. அஜித் வில்லனா வந்தா மறுபடியும் மேபி இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் பிகாஸ் அவர் ஹீரோவை பார்த்ததை விட வில்லனாக பார்த்து லைக் பண்ணதான் ரொம்ப அதிகம். வாலி மூவிலலாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதனால இன்னும் நல்லாயிருக்கும். ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஹிட் ஆகும் தான் நாங்கள் நினைக்கிறோம். நான் வேறு மாதிரி இது அந்த மாதிரி தான் பீப் போட்டுருவேன், அந்த மாதிரி தான், வேறு எதுவுமே தோணல. நான் ஆக்சுவலாக தளபதி ஃபேனு, தளபதி வெறியன். இருந்தாலும் எனக்கு ஏகே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எந்த மூவியில் வர ஸோ கண்டிப்பாக போய் பார்ப்பேன். சில பேர் என்ன ஆச்சு விடாமுயற்சி என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு இதில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேய் இது தேவையில்லடா, குட் பேட் அக்லி வரணும்டா அப்படின்னு இருந்தாங்க. இப்போ இந்த 2 சாங்கை பார்த்தோன்னே உன்னை போய் தப்பாக இடம் போட்டோமே அந்த மாரி எல்லாம் இருக்கிறாங்க. செம்ம வைப் ப்ரோ ரெண்டுமே. நான் டெய்லியும் வேலைக்கு போகும்போது பத்திக்கிச்சு சாங் கேட்டு தான் போயிருக்கிறேன். அந்த அளவுக்கு செம்ம. அனிருத் சொல்லவே தேவையில்லை, அவரும் இப்படி தான் போட்டுருவார். அக்டோபரில் தளபதிக்கு இன்னும் நல்லா போடுவார், அது சொல்லவே தேவையில்லை. நல்லா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக ரொம்ப 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 இருக்கு. தலைப்படத்துக்கு மட்டும் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை வருது, படம் டேட் ரிலீஸ் ஆகுது, ஏன் நினைக்கிறீங்க? அது நம்ம சுற்றி எதிரி ப்ரோ, எல்லாமே எதிரி. எல்லாம் வந்தால் எல்லாரும் போயிடுவாங்க, கீழே தான் எதிரி சுற்றி. அதனால் எப்போவுமே தலை வரும்போது ஒரு மாதோட தான் வரும் படம், அது எப்போயா இருந்தாலும் சரி. கண்டிப்பாக ப்ரோ பிளாஸ்ட் ஆகும், இட்டுனா இட்டு பிளாஸ்ட் ஆகும், தெருக்கி விடுவோம் ப்ரோ. படம் மாசாக இருக்கும் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு வருது, ஒரு ஈகர்னஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தவொடனே பிளாஸ்ட் தான் கண்டிப்பாக வரும் ப்ரோ. தலைனா சும்மாவா, கடவுளே அஜித்தே தான். அவர் சொல்கிறாரு ப்ரோ, இருந்தாலும் நமக்கு அந்த ஈகர்னஸோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறது கரெக்ட் தான், கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. எல்லாருக்குமே செட் ஆக மாட்டதோட யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும், எங்களுமே யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். ஈகர்னஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும், நாங்கள் அடுத்த டேட் மாற்றிட்டாங்க, வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆக வேணால் வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் சிங்கிலே வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு, அது நல்லா இருந்தது பாட்டு. அப்புறம் டீசர் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் லைட்டாக கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும். அஜித்துக்கு வந்து ஹிட் ஆகணும் ப்ரோ, அதான் முக்கியம். தலையோட படம் எல்லாமே வந்து ஹிட்டு தான், அதுக்கு மீண்டும் எதுவும் கிடையாது. அவரோட விடாமுயற்சி தான் எதுவும். இப்போ நான் ஏதாவது பண்ணுறேன்னா அதுக்கான ஒரு நம்பிக்கை ஒன்று தான் இருக்குது. அவர் எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அவருடைய படம்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது எல்லாமே அப்படியே டாப்பாக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு அவர் எவ்வளோ அடிபட்டிருக்காரு, புரியுதுங்களா? எவ்வளோ அடிபட்டிருக்காரு, எவ்வளோ கஷ்டம் எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் மீண்டும் தான் மேலே வந்திருக்காரு, சும்மாலாம் கிடையாது. சினி ஃபீல்டில் அவர் இருக்க ஒரு இடம் வந்து யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு ரிவ்யூவும் கொடுக்க மாட்டார். ரிவ்யூ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ அவார்ட்லாம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் அவர் எக்ஸெப்டே பண்ண மாட்டார். வருவார் போவார், அவ்வளோதான். அவருக்கான ஒரு இது இந்த ரசிகம் மன்றம் அந்த இதில் எதுவுமே கிடையாது. பசங்க என்ன இப்போ படம் எடுக்கிறாங்கன்னா அந்த ரசிகம் மன்றம் எதுவும் கிடையாது. ரசிகர்களுக்காக அந்த படம் எடுப்பார், அவ்வளோதான். யாரும் வந்து அவ்வளோ நல்லா எந்த ஒரு இதுவும் எக்ஸப்ட்டும் சொல்ல மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, யாரையும் வந்து தரவராக பேச மாட்டாங்க. எல்லாரும் அது மேலே தான் பேசுவோம். ஃப்ளாப் மேலே
ஃப்ளாப் ஆகும் ப்ரோ. தலைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் இதுவாகும் தானே, 8 மேலே ஹிட் ஆகும். தலை படம்னாவே தாறுமாறாக தான் இருக்கும். தலைனாவே அல்டிமேட் தான். விடாமுயற்சி டைட்டில் அவர் லைஃப்பில் நடந்ததை ஒரு விடாமுயற்சி அப்படின்னு டைட்டிலே வச்சுக்கிறாங்க. தலைனாவே மஜா தான். நான் பயங்கரமான சந்தானம் பண்ணா ஃபேனு. ஆனால் ஃபுல்லாக தலைன்னா அதான் சொல்கிறேனே பேசும்போதே தலை ஆக்டிங்கே வேறு லெவலு. அவர் என்ன ஒரு கஷ்டத்துலேருந்து தான் ஒரு மேலே வந்தார். தான் ரசிகர்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எவ்வளோ உதவி மறைமுகமாக செஞ்சிருக்காரு. விடாமுயற்சி அண்ணா சொல்கிற மாரி விஸ்வரூப வெற்றியாக இந்த படம் அமையும்னு நான் நம்புகிறேன். நான் தலை ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், ஓ ஆணு கத்துவேன், அவ்வளோதான். நம்மளுக்கு நம்ம தலையை பார்த்தாலே போதும். வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுதான் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாருமே வந்து தலை படத்தை வந்து எதிர்பார்ப்பு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்கலையா, கடவுளே அஜித் கடவுளே அஜித் எங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கூட கத்துறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. படம் கண்டிப்பாக சந்தான அண்ணா ரசிகர் மன்ற சார்பாக சக்ஸஸ் ஆகும், திருக்கை கொண்டுரும். சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி இருக்கும்னு. தலை நாளே தாறுமாறு மலையை தாண்டி ஓய்ந்துட்டாரு எங்களோட அல்டிமேட் ஸ்டாரு. எங்க நெஞ்சில் வாழும் அஜித் குமார். அங்க இங்க சுத்தி பாரு, எங்க பார்த்தாலும் தலை பேரு. தலைய மிஞ்ச ஆள் தயாரு, அவரை மிஞ்ச ஆள் யாருமே இல்லை. அவ்வளோதான் விஷயம். இதான் பாட்டு, இதான் என்னோட கருத்து. கானா சுதாகர் அண்ணா சாங்கு. அண்ணா நன்றிண்ணா. சந்தனம் அண்ணா பார்த்தீங்கன்னா கூட அதான் சொல்லுவார், முதல்ல உங்கள் குடும்பத்தை பாரு, அப்புறம் உனக்கான வேலையை பாரு, அப்புறம் வந்து ஸ்க்ரீனில் என்ன பாரு. அது நல்ல விஷயம் தானே. நம்மளுக்குன்னு ஒரு வேலை, நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து அவரை பார்க்கலாம், தப்பு இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் போய் பார்த்தேன் தான் வேலையை விட்டு வந்து யாரும் வந்து பார்க்காதீங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. பாரு, நீ உன் வேலையை செஞ்சுட்டு வந்து நீ என்னை பாரு, அதுதான் சொல்கிறாங்க. நல்ல கருத்து. இது எல்லாருமே புரிஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.